ஹை கைஸ், வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது வந்துட்டு லீட் கோட் 5 லாங்கஸ்ட் palindromic substring. நவ் இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா பெர்ஃபெக்டா என்ன வரும்ட்டுன்னு. ஸோ சப்ஸ்ட்ரிங் இஸ் லைக் கண்டினியூஸ் போர்ஷன் ஆஃப் அரே. ஓகேவா? ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்போ நீங்க சப்சீக்வன்ஸ்ன்னும் போது நீங்க இதுக்குள்ள இருக்கிற எந்த எலிமெண்ட் என்ன ஆர்டர்ல வேணா எடுக்கலாம். ஆனா சப்ஸ்ட்ரிங்ன்னும் போது நீங்க ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரியே அது கண்டினியூஸாகவும் இருக்கணும். ஓகேவா? நீங்க 2 எடுத்தீங்க, 5 எடுத்தீங்கன்னா அது வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்றது தான். ஆனா அது கண்டினியூஸா இருக்கணும். ஸோ 2, 3, 4 எடுத்தா தான் உங்களால 5 எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து லாங்கஸ்ட் பேலண்ட்ரோமும் கேட்டிருக்காங்க. பேலண்ட்ரோம் நம்ம காலேஜ்ல படிச்ச போது வந்துட்டு பேலண்ட்ரோம்னா பின்னாடில இருந்து படிச்சாலும் முன்னாடில இருந்து படிச்சாலும் இட் ஷுட் பி சேம் லெட்டர். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பேலண்ட்ரோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஷனுக்குள்ள இன்னும் டீப்பா போலாம். இந்த கொஷின் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு டெஸ்ட் கேஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஷின் புரியணுமா வேணாமா அப்படின்றத சொல்லும். டெஸ்ட் கேஸை நீங்க ஒழுங்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ இவங்க கொடுத்துருக்க டெஸ்ட் கேஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பிஏபி பிஏபிஏடி அப்படின்னு இருக்காங்க. இதுல வந்துட்டு பிஏபி காமன் போர்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபி ஏபிஏவும் காமன் போர்ஷன். ஸோ இது 2 பேலண்ட்ரோம். ஸோ அதனால இந்த 2 ஸ்ட்ரிங்ல எதனா ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க ரிட்டர்ன் பண்ணா போதும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி சிபிபிடி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன சின்ன டெஸ்ட் கேஸ். லெட்ஸ் டேக் பிகர் ஒன். ஆனா நம்ம சேனலோட பேரே வச்சு நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டெஸ்ட் கேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் கிளம்பலான்னு சொல்லி என்னோட சேனல் பேரோட இது வேர்ட்ஸை தான் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க நீங்க உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் பேலண்ட்ரோம் வருதுன்னா, சி வந்து இண்டிவிஜுவலாவே ஒரு பேலண்ட்ரோம். ஓகேவா? ஒரு ஒரு லெட்டர் சிங்கிள் லெட்டர் இஸ் இட் செல்ஃப் அ பேலண்ட்ரோம். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷின் படி நம்மளோட பேலண்ட்ரோம் இப்போ ஒண்ணுமே மாட்டல அப்படின்னா யூ கேன் ரிட்டர்ன் திஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இட் செல்ஃப். இது ஒரு பேலண்ட்ரோம்பா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ சிங்கிள் லெட்டர் இஸ் இட் செல்ஃப் அ பேலண்ட்ரோம். இதை விட பெருசா நீங்க எதனா பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் இன் ஹியர். இது பார்த்தீங்கன்னா இஎஃப்இ அப்படின்றது ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இயும் எஃப் இ இது மூணுமே வந்துட்டு ஒரு பேலண்ட்ரோம் அண்ட் இதோட லென்த் வந்து 3. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன் சி. இதோட லென்த் வந்து 1. ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? இப்படியே டிராவல்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடி போனீங்கன்னா இந்த ஒரு போர்ஷனை பாருங்க. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஓஆர்ஒய் ஒய்ஆர்ஓடி. ஓகேவா? ஸோ திருப்பி போட்டாலும் அதே மாதிரி தான் வருது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் அகெயின் அ பேலண்ட்ரோம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 4, 4, 8. இந்த இடத்துல நீங்க பார்த்தது வந்து 3. ஸோ அகெயின் ஸோ திஸ் வில் பி அவர் ஆன்சர். ஸோ உங்களோட மேனேஜ் எப்படின்னா நீங்க இங்க இருந்து எடுத்து இங்க வரைக்கும் போறீங்க. ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க பேலண்ட்ரோமை கால்குலேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் அதுல எது பெருசா வருதோ அதை ரிட்டர்ன் பண்ண போறீங்க. நவ் கொஸ்டின் இஸ் கிளியர். லெட்ஸ் கெட் இன் டு ஸ்டெப்ஸ். நம்ம வந்து பிக்கா வந்துட்டு ஆப்டிமல் அப்ரோச் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 குரூப் ஃபோர்ஸ் அப்ரோச்சஸை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்ரோச் 1 என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பேலண்ட்ரோம்ன்றது எப்ப தெரியும்னா, ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேணும் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரிங்க வந்துட்டு நீங்க இஸ் பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபங்ஷன் எழுதி நீங்க அதிலேயே போட்டுக்கலாம். இந்த பேலண்ட்ரோம் ஃபங்ஷன் எழுதுறது வந்துட்டு நமக்கு காலேஜ் ஸ்கூல் டயத்துல இருந்தே வந்து நமக்கு கேட்கிற கொஸ்டின். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இஸ் பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவன் வந்து நமக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணுவான். அது பேலண்ட்ரோமா இல்லையான்ட்டு. நவ் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம்ல. இஸ் பேலண்ட்ரோமான்னு கேட்டு ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரிங் எப்படி பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு ஜெனரேட் சப்ஸ்ட்ரிங்ஸ். எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நீங்க ஜெனரேட் பண்ண போறீங்க. எப்படின்னா, நான் சப்ஸ்ட்ரிங் ஜெனரேஷன் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க சின்னு ஒரு வார்த்தையை பிடிச்சுக்குங்க. இந்த வேர்டை வச்சுட்டு இதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் ஜெனரேட் பண்ணுங்க. ஸோ சி, அப்புறம் வந்துட்டு சிஓ, சிஓடி, சிஓடிஇ இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒன்னு ஒன்னா ஜெனரேட் பண்ணி இந்த இஸ் பேலண்ட்ரோம்குள்ள உங்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருப்பீங்க. ஓகேவா? யூ வில் சென்ட் த சப்ஸ்ட்ரிங்ஸ் ஈச் பை ஈச். எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா அனுப்பி யூ வில் ஃபைண்ட் வெதர் ஐ எம் கெட்டிங் எ பேலண்ட்ரோம். இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சப்ஸ்ட்ரிங் அனுப்புவீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? இந்த சப்ஸ்ட்ரிங் அனுப்பி இது பாலிண்ட்ரோமான்னு கேட்பீங்க. இது ஒரு வேளை ட்ரூன்னு வந்துருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, இத வந்து இப்ப டெம்பரரி ஆன்ஸரா ஸ்டோர் பண்ணிப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு போர்ஷனுக்கு போவீங்க. சப்ஸ்ட்ரிங். அது பாலிண்ட்ரோம்னு வந்துச்சுன்னா, இதோட லென்த் 2த்துதும் லென்த்த மேட்ச் பண்ணி அத வந்து நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் 1ஆ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபார் லூப் போட்டு, அந்த ஃபார் லூப்ப வந்துட்டு வந்துட்டு 0லருந்து எடுத்து n-1 வரைக்கும் ரன் பண்ணி, அதுல ஒரு வார்த்தைய பிடிச்சுப்பீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சி பிடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சி கூட மேட்ச் பண்ற மாரி அகைன் வந்து ஜேன்ற ஒரு லூப்ப ரன் பண்ணி, அதுவும் 0லருந்து n-1 வரைக்கும் ரன் பண்ணி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, i+1 வரைக்கும் ரன் பண்ணி, அது கூட மேட்சிங்கா இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஜெனரேட் பண்ணுவீங்க. சப்ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங்க ஜெனரேட் பண்ணி, அத வச்சு ஒரு ஸ்ட்ரிங்க ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ வாட் யூ வில் டூ இஸ் ஜாவால வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரிங் டெம்ப் இஸ் ஈக்குவல் டூ சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒண்ணு ஜெனரேட் பண்ணி, அத எது வரைக்கும் ஜெனரேட் பண்ணுவீங்கன்னா, ஐல இருந்து ஜே வரைக்கும் ஜெனரேட் பண்ணுவீங்க. ஒரு சப்ஸ்ட்ரிங் ஜெனரேட் பண்ணி, அதுக்கப்புறம் இஃப் பாலிண்ட்ரோம் இந்த இடத்துல வந்துட்டு இந்த டெம்ப வந்து பாஸ் பண்ணுவீங்க. இந்த டெம்ப பாஸ் பண்ணி இது ட்ரூன்னு வந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆன்சர்ல வந்துட்டு ஒரு வேளை அது பெருசா இருந்துச்சுன்னா, இஃப் ஆன்சர் டாட் லென்த் இஸ் கிரேட்டர் தென் யுவர் டெம்ப் டாட் லென்த் தென் யூ ஆப்வியஸ்லி லைக் சாரி இந்த இடத்துல டெம்போட லென்த் பெருசா இருந்துச்சுன்னா, யூ வில் சே ஆன்சர் ஈக்குவல் டு டெம்ப். ஓகேவா? இதுதான். ஸோ ஒரு ஃபார் லூப் வந்துட்டு உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் 0லருந்து n வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப் ஐல இருந்து n வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அத வச்சு நீங்க சப்ஸ்ட்ரிங்ஸ ஜெனரேட் பண்ணுவீங்க. அதுலருந்து அது பாலிண்ட்ரோமா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அத ஸ்டோர் பண்ணீங்க. ஸோ இதுல வந்து ஒரு n இதுக்கு தேவைப்படுது. இன்னொரு n இதுக்கு தேவைப்படுது. பாலிண்ட்ரோமான்னு செக் பண்றதுக்கும் ஒரு n தேவைப்படும். ஏன்னா லாஸ்ட்லருந்து ஃபர்ஸ்ட் மிடில் வரைக்கும் நீங்க செக் பண்ணீங்க. ஸோ அட் வொர்ஸ்ட் கேஸ் நீங்க இது n, இது n, இது n/2 பட் nன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, யூ வில் கெட் ஆர்டர் ஆஃப் n³ டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் ஃபங்ஷன் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்ஸிட்டி big O of n³ வருது. which is obviously a wrong path. ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் 1 நம்ம இங்கேயே வந்து இப்படியே மூட்டை கட்டிருவோம். ஓகேவா? நவ் செகண்ட் அப்ரோச்ல என்ன வரப்போகுதுன்னா, டைனமிக் புரோகிராமிங் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டைனமிக் புரோகிராமிங் இஸ் ஒன் அமங் ஆப்டிமல் அப்ரோச். அது எங்க ஃபெயில் ஆகுதுன்றத நான் சொல்றேன். ஸோ நம்ம அப்ரோச் 2 என்ன யூஸ் ஆகும்னா, டைனமிக் புரோகிராமிங்ன்ற ஒண்ணு யூஸ் ஆகும். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு கிரிட்ட ஃபார்ம் பண்ணுவோம். இந்த கிரிட்டோட லென்த் வந்துட்டு நம்ம இந்த வேர்டோட லென்த் வரைக்கும் போடுவோம். நான் வந்து இது ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப இதுக்கு நான் கிரிட் போட்டேன்னா இப்படியே கீழ வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ அதனால நான் கிரிட் போடல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்துட்டு பிஏஏபி பிஏஏபி இப்படி ஒரு வேர்டு குடுத்துருக்காங்கன்னா, இந்த வேர்டு வச்சு நம்ம ஒரு கிரிட் போடுவோம். டிபி கிரிட்ன்ட்டுன்னு. ஓகேவா? இப்ப வந்துட்டு அதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த இந்த ஒரு பாட்டம் போர்ஷன நம்ம எலிமினேட் பண்ணிருவோம். இந்த இந்த செல்ஸ் வந்து நமக்கு தேவையில்ல. ஓகேவா? ஏன் தேவையில்லன்றத நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு செமி ஐ மீன் லைக் ஹால்ஃப் கிரிட்டே போதும் நமக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? நவ் இப்போ இது கூட ஈக்குவலா இருந்துச்சுன்னா, யூ வில் புட் 1 இங்கெல்லாம் 1 போட்டுருவீங்க. ஓகேவா? நவ் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வாட்ஸ் த மேக்ஸிமம் ரேஞ்ச் தட் ஐ அம் கெட்டிங் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டூ பியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த கிரிட்ஸ்ல வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணுவீங்க. இனிஷியலா இது எல்லாமே -1ன்னு ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ அதிகமா வருதோ, இப்ப ஏபி, ஏபி 2மே வந்துட்டு உங்களுக்கு பாலிண்ட்ரோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஏபி வந்துட்டு இந்த ஏபியோட மேட்ச் ஆவுதா அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இதுவும் ஆப்வியஸா மேட்ச் ஆகும். ஓகேவா? பட் இந்த ஏபியும் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பும் டிபி அப்ரோச்ல. பட் இது வந்து எப்படின்னா, இந்த ஏபியும் மேட்ச் ஆவுதா பார்ப்பீங்க. ஓகேவா? ஏன்னா இது இது இதோட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இவன் வந்து இவனோட மேட்ச் ஆயிட்டான். இந்த பி வந்து இந்த ஏவோட மேட்ச் ஆகல. ஸோ -1 போட்டோம். ஓகேவா? நவ் இந்த இது வந்துட்டு இது இப்ப இந்த ஏ வந்துட்டு இந்த ஏவோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ மேட்ச். அதே மாரி இது இதோட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுவரைக்கும் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. நவ் இப்ப இந்த ஏ கூட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பீங்க. சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா யூ வில் புட் -1.
இருந்து 1 ஆக்கிருவீங்க. ஓகேவா? இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூ ஆர் கெட்டிங் A ஃபார் திஸ் அண்ட் A ஃபார் திஸ். A ஃபார் திஸ், A ஃபார் திஸ். ஸோ இதுவும் வந்துட்டு 1 ஆகும். ஓகேவா? அதே மாரி இந்த இடத்துல B இருக்கு. இந்த B வந்துட்டு இந்த B யோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலயும் 1 வரும். ஓகேவா? நவ் இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன்ஸ 1, 1ன்னு வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் ஃபைண்ட் த மேக்ஸிமம் மேட்சிங் பாலிண்ட்ரோம்ஸ். இந்த இடத்துல 2ஸ்ன்னு வரும். ஸோ அந்த மாரி மேட்சிங் பாலிண்ட்ரோம்ஸ ஃபார்ம் பண்ணி, ஓகே என் வேர்ட் லென்த்ல இவ்வளோ பாலிண்ட்ரோம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் ட்ரேஸ் பேக் பண்ணுவீங்க. எங்கெங்கெல்லாம் என் வேரியபிள்ஸ் வந்து வேரி ஆகியிருக்கு அப்படின்றது. ஸோ அத வேரி ஆகுறத வச்சு நீங்க திரும்பவும் ட்ரேஸ் பேக் பண்ணி யூ வில் ஃபார்ம் அ வேர்ட். ஓகேவா? நவ் எங்க இது டிபி ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த டிபி அப்ரோச்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னமோ n ஸ்கொயர்ன்னு தான் வரும். ஏன்னா, ஒரு வேர்டு வந்துட்டு பிக் பண்ணிட்டு, அந்த வேர்டு இந்த வேர்டு கூட மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபார் லூப் வச்சுட்டு, அத வந்துட்டு 0ல இருந்து n-1 வரைக்கும் ரன் பண்ணுவீங்க. இன்னொரு ஃபார் லூப் என்ன பண்ணும்னா, ithல இருந்து n-1 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அது இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பார்த்து நீங்க அதுல வந்து டிபில வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர் ஆகும். ஆனா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில நீங்க கிரிட்ன்னு சொல்லிட்டு ஒரு 2x2 அதாவது 2D இது ஒண்ணு போடுறீங்க. அரே. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர் ஆகும். ஸோ ஓவராலா டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர். ஸோ இந்த n ஸ்கொயர் வந்துட்டு நீங்க இன்னமும் நெனச்சா ஆப்டிமைஸ் பண்ணலாம். அண்ட் அங்க தான் வந்துட்டு நம்மளோட ஆ ஸ் எக்ஸ்பான்ஷன் அரவுண்ட் சென்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரி ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர, அதாவது அரே பேஸ்டு, ஸ்ட்ரிங் பேஸ்டு கொஸ்டினுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, மோஸ்ட்டா நம்ம வந்துட்டு அத வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நவ் எக்ஸ்பான்ஷன் அரவுண்ட் சென்டருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி, லெட்ஸ் ஃபைண்ட் சம் ஆஃப் தி கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? இது மெயினா எங்கெங்கலாம் வரும்ன்றத பார்க்கலாம். நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு, C இஸ் இட்செல்ஃப் அ பாலிண்ட்ரோம். ஓகேவா? அண்ட் இதோட லென்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1. ஓகேவா? நவ் ஆம் CC யும் பாலிண்ட்ரோம் அண்ட் இதோட லென்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2. ஓகேவா? அதே மாதிரி CCCயும் வந்துட்டு பாலிண்ட்ரோம். இதோட லென்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆட் அண்ட் ஈவ் டிஃபரன்ஸ் தெரியுதா? இன்னொரு C கூட நான் போட்டுக்கிறேன். ஓகே. இதுவும் பாலிண்ட்ரோம். இதோட லென்த் 4. நவ் இப்ப உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஃபிகர் அவுட் பண்ண முடியறது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஈவனா இருக்கும்போது இந்த ஹால்ஃப் வந்து இந்த ஹால்ஃப்க்கு ஈக்குவலா பார்க்குறீங்க. ஓகேவா? அது ஈவனா இருக்கும்போது. பட் ஆடா இருக்கும்போது நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த ஹால்ஃப்க்கு ஈக்குவலா பார்க்குறீங்க. யூ வில் இந்த 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 சென்டர் பார்ட்ட வந்து நீங்க இக்னோர் பண்றீங்க. ஏன்னா, இவன் சென்டர்ல இருக்கான்னா, இவனா இந்த சைட்லயும் நம்ம வச்சுக்க முடியாது. இந்த சைட்லயும் நம்மளால வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால வாட் யூ வில் டூ, சென்டருக்கு பக்கத்துல இருக்கிறவனுங்கலாம் ஈக்குவலான்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகேவா? அதே மாரி இந்த 2ல வந்தீங்கன்னா, இவன் ஈக்குவலா பார்க்குறீங்க, இவன் ஈக்குவலா பார்க்குறீங்க. ஓகேவா? சென்டர்ல யாரும் இல்ல. ஸோ ஈவன் லென்த்ன்றோனே இவனும் இவனும் பர்ட்டிகுலரா அப்படியே சென்டர்ல இருந்து பைசெக்ட் பண்ணி ஈக்குவலா இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஆனா ஆட் லென்த்ல நீங்க இவன செக் பண்ண மாட்டீங்க. இவன் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ பாலிண்ட்ரோம். ஸோ இங்க இருந்து இங்க செக் பண்ணுவீங்க, இங்க இருந்து இங்க செக் பண்ணுவீங்க. இவன என்னன்னு சொல்லுவீங்க? ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ பாலிண்ட்ரோம். அப்புறம் ஏன் நான் சென்டர செக் பண்ணணுன்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பிரின்சிபல வச்சு தான் நம்ம சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? நவ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் Cன்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்டின்னா, நான் ஒரு கேரக்டர் எடுப்பேன். அந்த கேரக்டர வந்து நான் என்ன நெனச்சுப்பேன்னா, நான் வந்து அது வந்து ஒரு ஆட் இண்டெக்ஸ்ன்னு நெனச்சுப்பேன். அந்த கேரக்டர் நான் ஈவன் இண்டெக்ஸ்ன்னு நெனச்சுப்பேன். ஓகேவா? 2 சைட்லயுமே நான் அட் அ டைம்ல வந்துட்டு வேரியபிள்ஸ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவேன். எவன் வந்துட்டு ஆட் லென்த்ல அவன ஆட் லென்த்தா வச்சோம்னா நமக்கு ஒரு பாலிண்ட்ரோம் கிடைக்கும். ஈவனா வச்சா ஒரு பாலிண்ட்ரோம் கிடைக்கலாம். 2த்துல எவன் பெருசோ அவன் தான் என் ஆன்ஸர்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நான் இப்ப C எடுத்துக்கிறேன். ஓகேவா? Cய வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, ஆட் பாலிண்ட்ரோம்னு நெனச்சு அதுல ஒரு ஆப்பரேஷன் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? இவன வந்து ஈவன் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? நான் இந்த ஆட் பாலிண்ட்ரோம் எது சொல்றேன்னா, இப்போ ஒரு நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இந்த சென்டர் போர்ஷன் இருக்கா, இவன தான் நான் சொல்றேன். இவன வந்து ஆட் பாலிண்ட்ரோம் லென்த்ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி இருந்துச்சுன்னா, என் ஸ்ட்ரிங் லென்த் வந்து ஈவன். அதுல வந்து நான் இந்த சிய வந்துட்டு சென்டர் பார்ட்டா நெனச்சு, அவன ஈவன்னு நெனச்சு நான் அனுப்புறேன். நவ் இத நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட கோட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஆக்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஒரு நார்மலாவே எடுத்துக்கிறேனே. இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சின்றது சென்டர் பார்ட். ஓகேவா? நான் இப்ப இவன வந்து ஈவன்னு நெனச்சுட்டேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்னா, பைசெக்டிங் கரெக்ட்டா வந்து எனக்கு சிக்கு பக்கத்துல இருக்கிறவனும் சியா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், இப்ப சின்னு நெனச்சுட்டேன்னா, எனக்கு பக்கத்துல இருக்கிறவனும் சியா தான் இருக்கணும். ஓகேவா? வேறஸ் நான் இப்ப இவன வந்து ஒரு ஆடுன்னு நெனச்சுட்டேன்னா, எனக்கு பக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிறவன், எனக்கு பின்னாடிக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவன ஆடுன்னு நெனச்சுட்டேன்னா, இவன நான் மிட்டுன்னு நெனச்சுட்டேன் அப்டின்னா, இவன் தான் எனக்கு மிட்டுன்னா, இந்த 2 பேர் இருக்கானுங்கல்ல பக்கத்துல, இவனுங்க 2 பேரும் சேமா இருக்கணும். வேறஸ் ஈவன்னா எனக்கு ஜஸ்ட் அட்ஜசன்ட்ல இருக்கிறவனே சேமா இருக்கணும். ஓகேவா? நவ் இத இன்னும் நான் புரிய வைக்கிறேன். நம்ம கோட் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, இவன் வந்து ஒரு சைடு ஒரு டைப் ஆஃப் சி தானே. இவன வந்துட்டு நம்ம ஆடா ஈவனா கன்சிடர் பண்றதுல அவ்வளோ யூஸ் இல்ல. ஏன்னா, இவன் ஹிம்செல்ஃப் இஸ் அன் பாலண்ட்ரோம் அண்ட் இவன கம்பேர் பண்றதும் வேஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓல போலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஓவ வந்து ஆடு அவன் வந்து ஒரு ஆட் மிட் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சு நான் கன்சிடர் பண்ண சொல்றேன். ஆடுனா என்ன சொல்லியிருக்கேன்னா, அவனுக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவனே அவனுக்கு மேட்சிங்கா இருக்கணும்னு. ஸோ நான் என்ன பண்றேன், இங்கிட்ட ஒரு மேட்சிங்க போடுறேன். ஓ வந்து சிக்கு ஈக்குவலா இல்ல. அப்ப இவன் கண்டிப்பா ஆட் பாலண்ட்ரோமா இருக்க வாய்ப்பே இல்ல. ஓகேவா? ஆட் பாலண்ட்ரோமா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப ஈவனுக்கு அடுத்து செக் பண்றேன். ஈவன் பாலண்ட்ரோமான்னு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஈவன் பாலண்ட்ரோமா இருந்தா, நம்ம ஓவ செக் பண்ண மாட்டோம். இந்த பக்கத்துல இருக்கிற 2 பேர தான் செக் பண்ணுவோம்னு. ஸோ இந்த இடத்துல சி இருக்கு. இந்த இடத்துல டி இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஓ அண்ட் சி இருந்துச்சு. மேட்ச் ஆவல. அதே மாரி இந்த இடத்துல சி அண்ட் டி இருக்கு. ஸோ மேட்ச் ஆவல. அப்ப இவனால ஈவன் பாலண்ட்ரோமாவும் இருக்க முடியாது. ஓகேவா? நவ் அடுத்த எக்ஸாம்பிள் போவோமே. அடுத்த எக்ஸாம்பிள்க்கு போனீங்கன்னா, டி இருக்கான். டிய நான் ஃபர்ஸ்ட் ஆட் பாலண்ட்ரோம்னு நெனச்சேன்னா, எனக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருந்தவன் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணா, இவன் டி, இவன் ஓ 2 பேருமே பாலண்ட்ரோமா இருக்கவே முடியாது. ஆட் பாலண்ட்ரோமா. ஸோ நான் அடுத்து என்ன பண்றேன்னா, ஈவனுக்கு போறேன். ஈவனுக்கு போம்போது, இந்த இடத்துல டி இருக்கு. இங்க ஓ இருக்கு. இங்க இ இருக்கு. ஓவும் ஈயும் மேட்ச் ஆவல. ஸோ இவனால ஈவனாவும் இருக்க முடியாது. ஓகேவா? இப்ப அடுத்ததுக்கு நான் போறேன். அடுத்ததுக்கு போனா, நான் இ எடுத்திருக்கேன். ஈய ஆடா இருக்கணும்னா, நான் ஓகே. ஸோ ஓகே. ஆடா இருக்கணும்னா, எனக்கு 2 சைடுல இருக்கிறவனுங்களும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இத நான் வந்து இப்படி மாத்திர்றேன். ஈவன் அண்ட் தென் ஆட். எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு மும்மரத்துல இத விட்டுட்டேன். அகைன் ஸோ இத நான் இப்ப ஈவன்னு நெனச்சேன்னா, எனக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவன் ஈக்குவலா இருக்கணும். ஸோ எனக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவன் டி தான். டி எனக்கு ஈக்குவலா இல்ல. ஸோ அப்ப என்னால ஈவனா இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த சைடுல நான் போனேன்னா, எனக்கு ஆட் பாலண்ட்ரோமா நான் என்ன சென்டர் பண்ணேன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிறவனும், எனக்கு ஜஸ்ட் பின்னாடி இருக்கிறவனும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ டி இந்த இடத்துல எஃப் ஈக்குவல் அல்ல. அகெயின் கேன்சல். ஓகேவா? இப்போ ஒரு ட்விஸ்ட். இப்போ வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு பாலண்ட்ரோம் கிடைக்க போகுது. இந்த பாலண்ட்ரோம் வந்து ஆட் லென்த் பாலண்ட்ரோம். ஸோ அப்ப நமக்கு ஈவன் ஃபெயில் ஆயிட்டு ஆட் வரணும்ல. ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா, பாலண்ட்ரோமோட லென்த் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம சி தான் கேரக்டர். சி தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ பாலண்ட்ரோம்னால ஆன்சர்ல சின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு லென்த்தை விட அதிகமா கிடைக்கணும். ஓகேவா? அப்பதான் அவன் தான் பாலண்ட்ரோம். ஓகேவா? நவ் இவன் நமக்கு இப்ப பாலண்ட்ரோமா வரப்போறான். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம ஈவன் செக் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்துட்டு எஃப்க்கு எஃப் தானே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இப்ப நமக்கு பாயிண்டர் வந்து எஃப்க்கு வந்திருக்கு. இப்ப எஃப் எடுப்போம். ஈவன் லென்த்னா என்ன சொன்னோம்? ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவன் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இவனுக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவன் யாருன்னா இ. ஈயும் எஃப்பும் ஈக்குவலா இல்ல. ஸோ அகெயின் இட்ஸ் அ கிராஸ். ஸோ ஈவனா இருக்க வாய்ப்பில்ல. நவ் இப்போ ஆடுக்கு போவோம். ஆடுக்கு போனா இந்த இடத்துல எஃப் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, ஆட் லென்த்தா இருந்தா எனக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கணும், ஜஸ்ட் பின்னாடி இருக்கிறவன் சேமா இருக்கணும்ட்டுன்னு. ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, இவனை ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறவனோட இ இங்க எடுப்பேன்.
ஜஸ்ட் பின்னாடி இருக்கிறவனோடது எடுக்கிறேன். 2 பேருமே ஈக்குவலா வந்துட்டாங்க. ஸோ ஈன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அகெயின் இதே இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்லயே நான் என்ன பண்ணுவேன், இந்த பாயிண்ட்லயே ஹோல்டு பண்ணி, "ஏய் இருடா. நீ 2 பேரும் ஈக்குவலா இருக்க. எனக்கு இப்ப என்ன பண்ணுன்னா, உனக்கு பக்கத்துல இருக்கிறவனுங்களும் ஈக்குவலான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. அது செக் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம்" அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அகெயின் இத எக்ஸ்பேண்ட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி, இந்த இடத்துல ஏவும், இந்த இடத்துல டியும் ஈக்குவலா பார்ப்பீங்க. ஏவும் டியும் ஈக்குவல் ஆவல. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே. எனக்கு உங்க லென்த் மட்டும் குடு. நீங்க தான் இப்போதைக்கு என் ஆன்ஸரா நான் நெனச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இதோட லென்த் 3யும் அண்ட் இதோட ஸ்ட்ரிங் வந்துட்டு இஎஃப்இ இத வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல இங்க போய் கனெக்ட் ஆகியிருக்க சியோட கம்பேர் பண்ணுவீங்க. சியோட கம்பேர் பண்ணி சியோட லென்த் 1, இஎஃப்இயோட லென்த் 3. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க இருக்கிற ஆன்ஸர வந்து மாத்திட்டு இஎஃப்இன்னு சொல்லி ஆக்கிருவீங்க. இப்போதைக்கு இதுதான் டெம்பரரியா ஃபுல்லா முடியல. நம்ம பாயிண்டர் வந்து இவ்வளோ தூரம் போனா தான் ஃபுல்லா முடிஞ்சது. ஸோ இத வந்து இப்போதைக்கு ஒரு ஆன்ஸரா நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? நவ் எனக்கு ஆக்சுவலா எங்கன்னா, அடுத்து ஈக்கு போவும். ஈல ஃபெயில் ஆவும். ஏக்கு போவும். ஏல ஃபெயில் ஆவும். சிக்கு போவும். சிலயும் அதே கண்டிஷன். பக்கத்துல இருக்கிறவன் சேமா இல்ல. டீலயும் சேமா இல்ல. ஓலயும் சேமா இல்ல. ஆர்லயும் சேமா இல்ல. ஒய்ல வரும்போது நம்ம பார்ப்போம். இத நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு, எனக்கு உங்களுக்கு எங்க ஆக்சுவல் பாலிண்ட்ரோம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஈவன் லென்த் பாலிண்ட்ரோமோட வொர்க் ஃப்ளோ. ஆ சாரி ஆட் லென்த் பாலிண்ட்ரோமோட ஒரு வொர்க் ஃப்ளோ புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஈவன் பாலிண்ட்ரோமோட வொர்க் ஃப்ளோவ பார்ப்போம். ஓகேவா? நவ் ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒய் பாயிண்டர் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஃபெயில் ஆகும். ஏன் ஃபெயில் ஆகும்னா, இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஈவன்னா ஜஸ்ட் அட்ஜசன்ட்ட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்க ஆர் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. ஸோ ஃபெயில் ஆகும். அதே மாரி ஆட்ல போனீங்கன்னா, இங்க ஆர் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. இதுவும் ஃபெயில் ஆகும். ஓகேவா? நவ் இப்ப நம்ம ஒய்ய தூக்கிட்டு போய் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வைப்போமே. இந்த பாயிண்டர்ல வைப்போம். இத நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப நமக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டூ பி அ பாலிண்ட்ரோம். நவ் இப்ப ஈவன் லென்த் பாலிண்ட்ரோம செக் பண்ணுவோமே. இந்த இடத்துல ஒய் இருக்கு. இங்கேயும் ஒய் இருக்கு. ஓகேவா? இரு. நான் 2மே மேட்ச் ஆயிட்டேன். இந்த இடத்துல நம்ம 2 பேருமே மேட்ச் ஆயிட்டோம். நம்ம 2 பேருமே சேமா இருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்துட்டு ஒருவேள ஈவன் லென்த் பாலிண்ட்ரோமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஈவன் லென்த் பாலிண்ட்ரோம்க்கான ஆப்பரேஷன பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவனும், இவனும் உனக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவனையும் ஒரு வாட்டி மேட்ச் பண்றான்னு சொல்லுவோம். ஸோ இவனும் 6ஆவான், இவனும் 6ஆவான். அகெயின் நமக்கு மேட்ச் கிடைக்குது. இரு. அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு பக்கத்துல இருக்கிறவன இன்னொரு வாட்டி மேட்ச் பண்றேன். நீயும் மேட்ச் பண்ணுன்னு சொல்லி இவனும் ஓவும் மேட்ச் பண்ணுவாங்க. அகெயின் மேட்ச் ஆகும். நமக்கு திரும்ப டீய போய் மேட்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல அகெயின் இது போய் டீய மேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ 2 பேரும் அகெயின் மேட்ச் ஆயிட்டாங்க. இப்ப இவன் என்ன பண்ணுவான், சரி எனக்கு பக்கத்துல இருக்கிறவன தேடுறேன்னு போகும்போது, இங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. டெட் எண்ட். இந்த இடத்துல சி இருக்கு. ஸோ டெட் எண்ட் வந்துருச்சுனாலே வில் பிரேக் த லூப். அங்கதான் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுலயே இந்த இது வந்துட்டு ஒரு பாலிண்ட்ரோம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டோம்னா, CTORYY ROT இதுதான் வந்துட்டு சாரி சி வராது. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்மளோட இப்போத்த ஆன்சர். இதோட லென்த் 8. இங்க ஆல்ரெடி இஎஃப்இ வந்து 3 லென்த் இருக்கு. ஸோ இத ரீப்ளேஸ் பண்ணி இது வந்து உட்கார்ந்துக்கும். ஸோ TROYY ROT இது வந்து உட்கார்ந்துக்கும். ஓகேவா? நவ் நம்ம ஈவன பண்ணிட்டோம். இப்ப திரும்ப ஆடுக்கு வருவோமே. இங்க நமக்கு ஒய் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறவன், ஜஸ்ட் பின்னாடி இருக்கிறவன் சேமான்னு பார்ப்பீங்க. 6 ஒய். இவன் சேமா இல்ல. ஸோ ஆனா அங்கேயே வந்து ஓவர். இவன் வந்துட்டு இதா இருக்க வாய்ப்பே இல்ல. இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இத விட்டுருவோம். ஸோ ஈவனும் முடிஞ்சிருச்சு, ஆடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாயிண்டர நிப்பாட்ட மாட்டோம். பாயிண்டர் அடுத்ததுக்கும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஆரும் செக் பண்ணுவோம். அதே மாரி ஓவும் செக் பண்ணுவோம். அதே மாதிரி டீயும் செக் பண்ணுவோம். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர்ல இவன் தான் வந்து ஆன்சரா வந்து இப்போதைக்கு ஸ்டோர் ஆயிருப்பான். ஸோ இத ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுக்கு சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லிட்டு இந்த அல்காரிதம் பேரு. அண்ட் இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒரு லூப்ப வந்துட்டு ஃபுல்லா லூப் வரைக்கும் ரன் பண்றீங்க. ஸோ ஒரு எண் தேவைப்படுது லூப் வரைக்கும் ரன் பண்ண.
அந்த லூப்குள்ள ரன் பண்ணோடனே ஒரு இடத்துல நமக்கு ஆட் ஆர் ஈவன் எங்க வேணாலும் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, சேமா மேட்ச் ஆகுறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறோம் லெஃப்ட் ரைட்ல. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் n டைம்ஸ் வரைக்கும் போகலாம். ஃபுல் வேர்டுமே உங்களுக்கு பேலண்ட்ரோமா இருக்கலாம். ஸோ யூ வில் எக்ஸ்பேண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க, ரைட்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃபுல் வேர்டு பேலண்ட்ரோமா இருந்தா அகெயின் இட் வில் பி n cross n, which is equal to order of n square. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒன்றுமே தேவைப்படாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஆடு ஈவன்னு சொல்லிட்டு கம்பேரிசன் தான் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக டிபி மாதிரி அந்த கிரிட்டும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இதுக்கு 1. ஸோ பிகாஸ் ஆஃப் 1 தான் வந்து யூனிட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் தேவை. ஸோ திஸ் ரிமைன்ஸ் ஆர் பெஸ்ட் அப்ரோச். டிபிக்கும் இதுக்கும் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வித்தியாசனால தள்ளி விட்டாச்சு. ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு அவர் கோடிங் பார்ட் கைஸ். அகெயின் ஸோ இந்த பேலண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கோம்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நமக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு லென்த் எடுப்போம். ஸோ லென்த் எடுத்தாச்சு. இக்னோர் மை பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். அந்த ஃபார் லூப் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும்னா, இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் லென் i ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இந்த ஃபார் லூப் வரைக்கும் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? நவ் ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். அந்த கேரக்டருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெஃப்ட் ஆடு செக்கு ஈவன் செக்குன்னு 2 பண்ணுறோம். ஸோ ஆடு பேலண்ட்ரோமான்னு நினச்சி நம்ம ஒரு செக் பண்ணுறோம். அடுத்து ஈவன் பேலண்ட்ரோமான்னு நினச்சி ஒரு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2 பேலண்ட்ரோமான்னு நினச்சி 2 செக் பண்ணுறோம். ஒருவேளை அது ஆட் பேலண்ட்ரோம்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்றோம்னா, ஆன்சரோட கம்பேர் பண்ணி நம்மளோட டெம்ப் ஆன்சர்னு ஒன்று வச்சுக்கோமே. ஸோ ஸ்ட்ரிங் ஆன்சர் ஈக்குவல் டு டபுள் ஸ்டார். ஓகேவா? நம்ம கிட்ட ஒரு டெம்பரரியா ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஃப் இல்லை வேணாம், ஸ்ட்ரிங்கு ஆட் பேலின் இதுல இது என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம்னா, நான் கொடுத்துருக்க அந்த கேரக்டரோட ஆட்ல எவ்வளோ பேலண்ட்ரோம்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அனுப்பும். ஓகேவா? இதுக்கு நான் வந்து சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அது ஆடா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவனை செக் பண்ணும். அதாவது 2 சைட்ல இருக்கிறவனை செக் பண்ணும். ஈவனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவனை மட்டும் தான் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு ஸ்ட்ரிங்கும் நான் தரேன், என் கரண்ட் இண்டெக்ஸும் தரேன். அதுக்கப்புறம் என்ன, இது நான் வந்து ஜெனரிக்கா 2த்துக்கும் ஒரே மெத்தட் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஓகே, வெயிட் அ மினிட். நான் இதுக்கு வந்து கோட் எழுதிடுறேன். சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆட் பேலண்ட்ரோம், இவன் வந்து ஈவன் பேலண்ட்ரோம். ஓகேவா? நவ் சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் எனக்கு என்ன சொல்லணும்னா, ஆடா இருந்துச்சுன்னா நீ 2 சைட்ல இருக்கிறவனுங்களை தேடு அப்படின்னு. ஸோ 2 சைட்ல இருக்கிறவனுங்களை தேடுன பட்சத்துல என்ன தேட மாட்டேன், எனக்கு பக்கத்துல இருக்கிற 2 பேரை தான் நான் தேடுவேன். ஓகேவா? அதே மாதிரி நான் ஈவனா இருக்கிறேன்னா எனக்கு பக்கத்துல இருக்கிறவனை தேடுங்க. ஜஸ்ட் இதுதான் வந்து மொத்த மேட்ரு. ஓகேவா? ஸோ இந்த மேட்டர்ல தான் வந்துட்டு உங்களுக்கு மொத்த கொஸ்டினே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓகே. ஸோ இது என்ன பண்ணுன்னா, எனக்கு ஒரு ஆட் லென்த் பேலண்ட்ரோம் அண்ட் ஈவன் லென்த் பேலண்ட்ரோம்ஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆல்ரைட், நோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே ஓகே. ஸோ யா, ஆக்சுவலா இந்த ஒரு பாட்டு தான் வந்துட்டு இந்த கொஸ்டின்லயே ரொம்ப கன்ஃபியூசிங். லைக் இதுக்கு என்ன நீங்க அசைன் பண்ணுவீங்கன்றது. ஓகேவா? சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இஃப் யோர் ஆட் பேலின் ஸ்ட்ரிங் வந்துட்டு இதோட லென்த் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இருக்குல்ல இந்த இடத்துல எஸ், அதை விட பெருசா வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எஸ் சாரி ஆன்சர் ஈக்குவல் டு யோர் ஓல்டு பேலின்.
ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நம்ம எஸ் கூட கம்பேர் பண்ண மாட்டோம். லேட்டர் ஆனா நம்ம ஆன்சரோட தான் கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் புட் ஆன்சர் இன் இயர். ஆன்சர் இனிஷியலா இருக்கும்போது இப்படி இருக்கும். ஓகே. நவ் இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஈவன் லென்த் பேலண்ட்ரோம்ஸையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஈவன் பேலின் ஓட லென்த் பெருசா இருக்கு ஆன்சரை விடனா நான் வந்து இதை ஈவன் பேலினா ஆக்கி விட்டுறேன். ஆல்ரைட். ம் யா இந்த இடத்துல நமக்கு வந்து எதுவும் பிரேக் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால நான் இப்படியே வச்சுக்கிறேன் ஆடு பேலினுக்கு. லேட்டர் ஆனா கீழே போயிட்டு கூட நம்மளால மாத்திக்க முடியும். அதே மாதிரி இது -1 வச்சா நம்ம லூப் ரன் பண்ணும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ -1 வச்சா இங்க பிரச்சனை வரும். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன்ல போயிட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த லூப் முடிஞ்ச உடனே எனக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். ஆல்ரைட். நவ் இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரிங் எஸ் இன்ட் லெஃப்ட் இன்ட் ரைட். ஸோ சென்டர் அரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு ரொம்ப மெயினா உங்களுக்கு ஒன்று தேவை. அண்ட் தென் இது கூட நான் லென்த் கூட பாஸ் பண்ணிடுறேனே. ஆல்ரைட் ஆல்ரைட். நவ் இப்போ என் கண்டிஷன் என்ன இருக்க போகுதுன்னா எனக்கு பக்கத்துல இருக்கிறவன் சேமா இருக்கணும். ஓகேவா? தட்ஸ் இட். எனக்கு பக்கத்துல இருக்கிறவன் சேமா இருக்கணும். இல்ல நான் ஆடா இருந்தேன்னா அந்த சைடு இந்த சைடு சேமா இருக்கணும். நான் சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகே. நவ் இப்போ நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போடுவோம். இஃப் யுவர் லெஃப்ட் இஸ் greater than equal to 0 and right should be less than my length. ஓகேவா? இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் எனக்கு வந்து வேலை செய்யணும். இது வந்து ஒரு ப்ரீ செக் கண்டிஷன்ல உங்க பாயிண்டர் வந்துட்டு நல் பாயிண்டருக்கு போயிட்டு எரர் அடிக்க கூடாது. ஸோ அதனால ஓகே. நவ் இஃப் யோர் கேரக்டர் அட் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ that is left equal to s dot character at right சேமா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ரைட் பிளஸ் பிளஸ். ஸோ இது என்ன ஆக்சுவலா பண்ணோம்னா லெஃப்ட் சைட்ல இருந்து நீங்க அந்த லெஃப்ட் சைடுக்கா தள்ளிட்டே போவீங்க. ரைட்ல இருந்து தள்ளிட்டே போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான லைன் தான் இது. ஓகேவா? நம்ம இது எவ்வளவு வாட்டி பண்ணுவோம்னா until we reach a point where this is not equal. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல ஆக்சுவலா இட் should be coming under while loop. ஸோ while loop ஏன்னா நம்ம இஃபோட சேர்ந்த ஒரு கண்டிஷன் தான் while loop. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த கண்டிஷனும் மீட் ஆகணும். ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷனையும் தூக்கிட்டு போய் நான் உள்ள போட்டுறேன். ஆல் ரைட். இப்போ இது தேவையில்ல. தட்ஸ் த கேஸ். ஓகே. லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ரைட் மைனஸ் மைனஸ். ஸோ இது வழியா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ எச் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ பிளஸ் ஒன் அதுக்கப்புறம் ஜே. ஆல்ரைட். ஸோ இந்த கோடு வந்துட்டு நமக்கு ஆடு பேலண்ட்ரோம் ஈவன் பேலண்ட்ரோம்னு சென்டர் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம சென்டர் அரௌண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ நமக்கு ஆடு பேலண்ட்ரோம்னும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூடயே கம்பேர் பண்ணிப்போம் ஆடா இருந்துச்சுன்னா. ஓகேவா? சாரி ஈவன். யா ஈவன் பேலண்ட்ரோம்ல தான் நம்ம வந்து கத்துக்கு. ஆமா. ஓகே. ஸோ
ஐ பிளஸ் ஒன். ஆக்சுவலா இந்த இடம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். பிகாஸ் இது கூட ஈஸி. நம்ம வெறும் சென்டர் எக்ஸ்பேன்ஷன் தான் பண்றோம். ஓகேவா? சென்டர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி நம்ம சப்ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்றோம். இந்த இடம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஐ எடுக்கிறோம். ஐ மைனஸ் ஒனத் பொசிஷன்ல இருந்து ஜே வந்து வைக்கிறோம். ஸோ இது ஈவனா இருந்துச்சுன்னா, ஈவன் லென்த் பேலண்ட்ரோமா இருந்துச்சுன்னா நமக்கு பக்கத்திலேயே தேடுவோம். ஆட் லென்த் பேலண்ட்ரோமா இருந்துச்சுன்னா தள்ளி தள்ளி தேடுவோம். ஓகே. ஸோ இது இடத்துல ஐன்னு வரணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ரெண்டு சைட்லயும் பக்கத்து பக்கத்துல தேட போறோம். ஓகேவா? ஸோ சி இஸ், நம்ம என்ன சொன்னோம், ஒன் வேர்ட் இஸ் பேலண்ட்ரோம் ஆன் ஹிட் செல்ஃப்ன்றோம். ஸோ அதனால ஆடு பேலண்ட்ரோமா இருந்தா அந்த வேர்ட்லயே நம்ம அதுதான் பேலண்ட்ரோம்னு சொல்லிட்டே சொல்றோம். ஓகேவா? வேறஸ் ஈவன் பேலண்ட்ரோமா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பக்கத்துல இருக்கிறவனோட தான் கம்பேர் பண்றோம். ஸோ ஐ மைனஸ் ஒன், யா, எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள இருந்து நான் கம்பேர் பண்றேன். ஸோ தட் ஷுட் ஒர்க். எரர் வராம இருக்கணும். ஓகே, இது கூட தேவையில்லை. ஜே, ஜேன்றது ரைட்டு, லெஃப்ட். cannot find string. ஓ, இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஸோ அதனால நிறைய எரர் வந்தாலும் நீங்க வந்து மனசை தளர விடக்கூடாது. ஓகேவா? ஆல்ரைட், இட் சுட் ஒர்க். ஓகே, சூப்பர். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இட் ஷுட் பி n ஸ்கொயர். யப், இட்ஸ் n ஸ்கொயர். அண்ட் இந்த இடத்துல நம்ம தான் இதா இருக்கும். இது மேபி டிபி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுப்போமே. ஸ்ட்ரிங் பில்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலயும் லோ ஹை தான் பண்ணியிருக்காங்க. என்ன யாருமே வந்து டிபி யூஸ் பண்ணியே அட்டன் பண்ணலையா? இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொன்னோம்ல, அந்த அப்ரோச்ல இவங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் ஜென்ரேட் பண்ணி அதுல பேலண்ட்ரோம் எடுத்திருக்காங்க. மேபி இந்த இடத்துல டிபி வரலாம். செகண்ட் நமக்கு டிபியே கிடைக்கல. நோ ப்ராப்ளம். டிபி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணதே கிடைக்கல. லெட்ஸ் see how it goes. நம்ம வந்து நம்மளே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அகைன் யா, see you guys in another episode. Thank you.